ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16வது வசனம், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். என கண்பானவர்களே, தேவன் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் நிலைத்திருக்கிற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். என கண்பானவர்களே, உன்னத பாட்டின் புத்தகத்திலே புதியவைகளும் பழையவைகளுமான கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். என கண்பானவர்களே, பழைய கனிகளை குறித்தே, பழைய வாழ்க்கையை குறித்தே, முன்பு நான் இப்படி இருந்தேன், முன்பு என் ஊழியத்தில், முன்பு என் வாழ்க்கையில் இப்படி இருந்தேன், முன்பு என் விசுவாசம் இப்படி இருந்தது என்று சொல்லுகிற அனுபவம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்று புதுகனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது இல்லை என்று சொன்னால், முன்பு இருந்தவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகள் பலனை பெருக பண்ணுகிறவர்களாய் இல்லாத ஒன்றாய் மாறி போய்விடும். நிலைத்திருக்கிற அனுபவம் இல்லாததாய் மாறி போய்விடும். ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே பழையவைகளும் புதியவைகளுமான கனிகள் காணப்பட வேண்டும் என்கிறதை மறந்து போகக்கூடாது. லேவியராகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை நாம் திருப்பும் பொழுது, அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒரு கனியின் அனுபவத்தை. தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்தரிக்கும் பொழுது அவர்கள் 3 வருட கனிகளை அவர்கள் புசிக்காமல் அதை விருத்த சேதனம் இல்லாததாக எண்ணி அதை ஒதுக்கிவிட வேண்டுமா? இதை 19ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது. 4வது வருஷ கனியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவைகளின் கனிகள் எல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதற்கு ஏற்ற பரிசுத்தமாயிருக்கும். என கண்பானவர்களே, இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த தேசத்தின் கனியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு துதி செலுத்துகிறதற்கு ஏற்ற பரிசுத்தம். என கண்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏற்ற பரிசுத்தம் காணப்பட வேண்டும். பரிசுத்தத்தின் கனி விளங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்கிற கனி இருக்கிறதா? நம்முடைய வார்த்தையிலே, நம்முடைய பார்வையிலே, நம்முடைய பேச்சிலே, நம்முடைய செயலிலே பரிசுத்தம் என்கிற கனி விளங்குகிறதா? அந்த பரிசுத்தம் என்கிற கனியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது கர்த்தருக்கு துதி செலுத்துவதற்கு ஏற்றது. நம்முடைய கனிகள் பரிசுத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். என கண்பானவர்களே, இன்றைக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா? இல்லைன்னா பரிசுத்தத்திற்கு விரோதமான எல்லாவற்றையும் களைந்து விடுங்கள். பரிசுத்தத்திற்கு விரோதமான ஒவ்வொன்றையும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு களைந்து விடுங்கள். அவர் பரிசுத்தர். ஆகையினால் நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். லேவியராகமத்தின் புத்தகம் முழுவதிலும் பேசப்படுவது பரிசுத்தத்தை குறித்து 150 முறைக்கு மேலாக பேசப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போமா? பரிசுத்த கனி, துதி செலுத்துவதற்கு ஏற்ற, கர்த்தருக்கு துதி செலுத்துவதற்கு ஏற்ற, அதாவது அவரை ஆராதிப்பதற்கு ஏற்ற பரிசுத்த கனி காணப்பட ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மில் மகிமைப்படுவாராக. ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த கனிகளை கொடுத்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்தமான துதியின் அலங்காரத்தோடு உம்முடைய சமூகம் வர எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.